ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இயக்க விதிகள். இந்த டாபிக் நியூ சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு பாடமாகவே இருக்குது. பேஜ் நம்பர் 1 இருக்குது. ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். மொத்தம் ஒரு 98 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்கான லிங்க் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வர காரணம் என்ன? இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசை. விசையின் காரணமாக தான் ஓய்வு நிலையில், அதாவது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் வந்து ஓய்வுக்கு வரும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின், ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க தேவைப்படுவது என்ன? ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளை இயக்க தேவைப்படுவது விசை. விசை தான் தேவை. அடுத்தது, நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது எது? நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது விசை. நான்காவது கொஸ்டின், விசை என்பது டேஷ் அல்லது டேஷ் என்னும் பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுகிறது. விசை என்பது டேஷ் அல்லது டேஷ் என்னும் பதத்திலேயே பொருள் கொள்ளப்படுகிறது. தள்ளுதல் அல்லது இழுத்தல். விசைனா தள்ளுதல் அல்லது இழுத்தல். அடுத்த ஐந்தாவது கொஸ்டின், விசை என்பதை யாரின் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க முடியும்? விசை என்பதை யாரின் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க முடியும்? சர் ஐசக் நியூட்டன். சர் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலமாக நாம் விசையை விளக்க முடியும். ஆறாவது கொஸ்டின், விசையின் செயல்பாட்டால் பொருட்கள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றிய அறிவியல் பிரிவு. விசையின் செயல்பாட்டால் பொருட்கள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்திரவியல். எந்திரவியல். அடுத்தது, எந்திரவியலின் இரு பிரிவுகள் யாவை? எந்திரவியலின் இரு பிரிவுகள் நிலையியல் மற்றும் இயங்கியல். நிலையியல் மற்றும் இயங்கியல். எட்டாவது கொஸ்டின், விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றிய அறிவியல். விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் மீது ஏற்படும் விளைவுகள் பற்றிய அறிவியல் நிலையியல். நிலையியல்னா என்னன்னு சொல்லி டெஃபினிஷன். சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின், இயங்கியலின் இரு பிரிவுகள் எவை? இயங்கியலின் இரு பிரிவுகள் இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல். இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல். 10வது கொஸ்டின், அரிஸ்டாட்டில் எந்த நாட்டில் வாழ்ந்த சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர்? அரிஸ்டாட்டில் எந்த நாட்டில் வாழ்ந்த சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர்? கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டில் வாழ்ந்த சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் தான் அரிஸ்டாட்டில். 11வது கொஸ்டின், பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவையில்லை எனில் அவ்வியக்கம் எவ்வாறு அறியப்படும்? பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவையில்லை எனில் அவ்வியக்கம் இயற்கை இயக்கம் எனப்படும். இயற்கை இயக்கம் எனப்படும். 12வது கொஸ்டின், பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஒன்று தேவைப்பட்டால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை ஒன்று தேவைப்பட்டால் அது இயற்கைக்கு மாறான இயக்கம். ஸோ இயக்கம் இயற்கை இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம் இருக்கு. அதாவது இயற்கை இயக்கம்னா அந்த பொருள் ஓய்வு நிலைக்கு கொண்டு வரதுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை, அது தானாகவே ஓய்வு நிலை அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கு இயற்கை இயக்கம்னு பேர். சப்போஸ் நம்ம கையை வற்றி நிறுத்தினோம், இல்லைனா ஏதாவது ஒரு தடுப்பு கொண்டு அது இயக்கத்தில் இருக்க பொருளை ஓய்வுக்கு கொண்டு வந்தோம்னா அது இயற்கைக்கு மாறான இயக்கம், அதாவது செயற்கை இயக்கம். சரிங்களா? இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக எடை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என கூறியவர் யார்? இரு வேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக எடை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில். 14வது கொஸ்டின், பேருந்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பயணிகள் பின்னோக்கி சாய்வதற்கு காரணம்? பேருந்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பயணிகள் பின்னோக்கி சாய்வதற்கு காரணம் நிலைமம். நிலைமத்தின் காரணமாக தான் பேருந்தில் திடீர்னு பிரேக் போடும்போது பயணிகள்லாம் பின்னோக்கி சாயிறாங்க. இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிலைமத்தின் வகைகள் எவை? நிலைமத்தின் வகைகள் ஓய்வில், இயக்கத்தில், திசையில். அதாவது ஓய்வில் இருக்கக்கூடிய நிலைமம், இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமம், திசையில் இருக்கக்கூடிய நிலைமம் சொல்லி நிலைமம் 3 வகைப்படும். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு முன் சிறிது தூரம் ஓடுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்கு முன் சிறிது தூரம் ஓடுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? இயக்கத்திற்கான நிலைமம். இயக்கத்திற்கான நிலைமத்துக்கு தான் இது எடுத்துக்காட்டு. அடுத்து 17வது கொஸ்டின், ஓடும் பேருந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் என்ன?
ஓடும் பேருந்து வலைப்பாதையில் வளையும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் மற்றும் பழுத்து விழும் பழங்கள் எதற்கு எடுத்துக்காட்டு? கிளைகளை உலுக்கிய பின் மரத்தில் இருந்து கீழே விழும் இலைகள் மற்றும் பழுத்து விழும் பழங்கள் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு தான் இது. அடுத்த 19வது கொஸ்டின், திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் டேஷ். திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் டேஷ். விசையும் அதிகமாகும். ஸோ திசைவேகம் நிறை இதெல்லாம் அதிகமாச்சுன்னா விசையும் அதிகமாகும். விசையின் விளைவானது எதை சார்ந்தது? நிறை மற்றும் திசைவேகத்தை சார்ந்தது தான் விசையின் விளைவு. அடுத்து 21வது கொஸ்டின், ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை எதன் மூலம் கண்டறியலாம்? நேர்கோட்டு உந்தம். 22வது கொஸ்டின், உந்தம் ஈக்குவல் டு, அதாவது ஒரு ஃபார்முலா, உந்தம் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசைவேகம். விசையின் அலகு, SI அலகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி. கிலோகிராம் மீட்டர் பர் வினாடிங்கிறது தான் விசையின் அலகு, விசையின் SI அலகு. 24வது கொஸ்டின், நியூட்டனின் முதல் விதி விளக்குவது டேஷ், வரையறுப்பது டேஷ். அதாவது நியூட்டனின் முதல் விதி நிலைமத்தை பற்றி விளக்குகிறது, விசையை வரையறுக்குகிறது. சரிங்களா? அதாவது நிலைமத்தை விளக்கி விசையை வரையறுப்பது தான் நியூட்டனின் முதல் விதி. விசையானது எண் மதிப்பும் திசையும் கொண்ட டேஷ் அளவாகும். வெக்டார் அளவு. ஸோ விசைங்கிறது, அதாவது அளவுகளில் 2 அளவு இருக்குது, ஸ்கேலார் அளவு, வெக்டார் அளவு. ஸ்கேலார் அளவுனா எண் மதிப்பு மட்டும் கொண்ட அளவு தான் நம்ம ஸ்கேலார் அளவுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெக்டார் அளவுங்கிறது எண் மதிப்பும் திசையும் கொண்ட அளவு தான் வெக்டார் அளவுன்னு சொல்லுவோம். ஸோ விசை வந்து பார்த்திங்கன்னா எண் மதிப்பு திசை ரெண்டுமே கொண்டது. ஸோ விசைங்கிறது வெக்டார் அளவு. அடுத்த 26வது கொஸ்டின், விசையின் வகைகள் செயல்படும் திசையை பொறுத்து. அதாவது செயல்படும் திசையை பொறுத்து விசையின் வகைகள் 2 வகைப்படும். ஒத்த இணைவிசை, மாறுபட்ட இணைவிசை. 27வது கொஸ்டின், ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசையை எவ்வாறு அழைப்பர்? ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசையை எவ்வாறு அழைப்பர்? தொகுபயன் விசை. அதாவது நிறைய விசைகள் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரே விசை செஞ்சுச்சுன்னா அந்த விசையை நம்ம தொகுபயன் விசை அப்படின்னு சொல்லுவோம். பொருளானது சமநிலையில் இருந்தால் தொகுபயன் விசை என்னவாக இருக்கும்? சுழியாக இருக்கும். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது பொருள் சமநிலையில் இருக்குன்னா தொகுபயன் விசை சுழியில் இருக்கும். தொகுபயன் விசை சுழி இல்லையெனில் அவ்விசைக்கு என்ன பெயர்? சமன் செய்யப்படாத விசை என்று பெயர். சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு தருக. கிணற்றில் நீர் எடுக்க செயல்படும் விசை. நெம்புகோலில் செயல்படும் விசை. தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. இதெல்லாம் சமன் செய்யப்படாத விசைக்கு எடுத்துக்காட்டு. தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசை பொருளை சமநிலைக்கு கொண்டு வர உதவினால் அவ்விசை எவ்வாறு அழைக்கப்படும்? தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசை பொருளை சமநிலைக்கு கொண்டு வர உதவினால் அவ்விசை எதிர்ச்சமனி என்று அழைக்கப்படும். எதிர்ச்சமனி. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை டேஸில் செலுத்துவது எளிதானதாகும். கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்பில் செலுத்துவது எளிதானதாகும். கதவோட விளிம்பில் நம்ம விசையை செலுத்தினோம்னா ஈஸியாக திறக்க மூட முடியும். அது மாதிரி இது விளிம்புங்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா சுழல் அச்சுனாலும் விளிம்புனாலும் ஒன்று தான். அடுத்து 33வது கொஸ்டின், தண்டானது நிலைப்புள்ளியை மையமாக வைத்து சுழல்வது சுழற்புள்ளி எனப்படும். 34வது கொஸ்டின், விசையானது ஒரு புள்ளியில் அல்லது அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை எந்த மதிப்பின் மூலம் அளவிடலாம்? விசையானது ஒரு புள்ளியில் அல்லது அச்சில் ஏற்படுத்தும் சுழற் விளைவினை எந்த மதிப்பின் மூலம் அளவிடலாம்? திருப்புத்திறன் மூலமாக ஒரு விசை ஏற்படுத்தக்கூடிய சுழற் விளைவினை கண்டறிய முடியும்.
விசையின் திருப்புத்திறனுக்கான ஃபார்முலா விசையின் எண் மதிப்பு இன்ட்டு செங்குத்து தொலைவு. விசையின் எண் மதிப்பு இன்ட்டு செங்குத்து தொலைவு, இது ரெண்டையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய விடை தான் விசையின் திருப்புத்திறன். 36வது கொஸ்டின், திருப்புத்திறன் என்பது டேஷ் அளவு. திருப்புத்திறன் என்பது வெக்டார் அளவு. ஏன்னா விசைங்கிறது வெக்டார் அளவு. ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய திருப்புத்திறனும் வெக்டார் அளவாக தான் இருக்க முடியும். டேஷின் சுழற் விளைவு அதன் திருப்புத்திறனை கொண்டு அளவிடப்படுகிறது. டேஷின் சுழற் விளைவு அதன் திருப்புத்திறனை கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டையின் சுழற் விளைவு அதன் திருப்புத்திறனை கொண்டு அளவிடப்படுகிறது. இரட்டையின் தொகுபயன் விசை சுழி. சுழற் விளைவினை ஏற்படுத்தக்கூடியவை இரட்டைகள் தான் சுழற் விளைவினை ஏற்படுத்தும். இரட்டைக்கு எடுத்துக்காட்டு தருக. நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி. இரட்டையின் திருப்புத்திறனின் அலகு என்ன? இரட்டையின் திருப்புத்திறனின் அலகு நியூட்டன் மீட்டர். இரட்டையின் திருப்புத்திறனின் சிஜிஎஸ் அலகு வந்து டைன் சென்டிமீட்டர். அதாவது எஸ்ஐ அலகுனா நியூட்டன் மீட்டர், சிஜிஎஸ் அலகு ரெண்டு தடவை ஜி போட்டிருக்கேன். சிஜிஎஸ் அலகு டைன் சென்டிமீட்டர். அடுத்து 43வது கொஸ்டின், பொருட்களின் சுழற்சி டேஷாக இருப்பின் திருப்புத்திறன் திசை எதிர்க்குறியாகவும் டேஷாக இருப்பின் நேர்க்குறியாகவும் இருக்கும். பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் திருப்புத்திறன் திசை எதிர்க்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்க்குறியாகவும் இருக்கும். 44வது கொஸ்டின், விசையின் திருப்புத்திறனுக்கு எடுத்துக்காட்டு தருக. பற்சக்கரம், ஏற்றப்பலகை, திருப்புச்சக்கரம். திருப்புத்திறன்களின் தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். 46வது கொஸ்டின், பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே இருக்கும் என கூறும் விதி என்ன? பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே இருக்கும் என கூறும் விதி நியூட்டனின் இரண்டாம் விதி. அடுத்து 47வது கொஸ்டின், நியூட்டனின் இரண்டாம் விதி டேஷ் விதி என அழைக்கப்படுகிறது. நியூட்டனின் இரண்டாம் விதி டேஷ் விதி என்று அழைக்கப்படுகிறது. விசையின் விதி. ஸோ நியூட்டனின் இரண்டாம் விதினாலும் விசையின் விதினாலும் ஒன்று தான். அடுத்து 48வது கொஸ்டின், விசைக்கான ஃபார்முலா விசை ஈக்குவல் டு நிறை இன்ட்டு முடுக்கம். நிறையையும் முடுக்கத்தையும் பெருக்கி கிடக்கக்கூடிய ஒரு தொகை தான் விசை. அடுத்து 49வது கொஸ்டின், விசை ஏற்படுத்துவது முடுக்கம். அடுத்து 50வது கொஸ்டின், சுழற்சி ஆரத்தில் உண்டாகும் முடுக்கம் எவ்வாறு அழைக்கப்படும்? சுழற்சி ஆரத்தில் உண்டாகும் முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம் என்று அழைக்கப்படும். விசையின் அலகு நியூட்டன்ங்கிறது தான் விசையோட அலகு. 52வது கொஸ்டின், விசையின் சிஜிஎஸ் அலகு டைன். ஒரு நியூட்டன் என்பது 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். 1 கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர்ங்கிறது தான் ஒரு நியூட்டன். ஒரு டைன் என்பது 1 கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு டைன். ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு டேஷ் டைன். ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைன். ஒரு கிலோகிராம் விசை என்பது 9.8 நியூட்டன். ஒரு கிராம் விசை என்பது 980 டைன். ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு என்ன? ஈர்ப்பியல் அலகு விசையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் விசை. ஈர்ப்பியல் அலகு விசையின் சிஜிஎஸ் அலகு கிராம் விசை. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை எவ்வாறு அழைக்கப்படும்? மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை என்று அழைக்கப்படும். 61வது கொஸ்டின், கணத்தாக்கு விசை J ஈக்குவல் டு விசை இன்ட்டு நேரம். விசையையும் நேரத்தையும் பெருக்கி கிடைக்கக்கூடிய ஒரு தொகை தான் கணத்தாக்கு விசை. இந்த கணத்தாக்கு விசையை J அப்படிங்கிற ஒரு குறியீடில் குறிப்பாங்க.
62வது கொஸ்டின், கணத்தாக்கு விசை என்பது எதற்கு சமமான அளவாகும்? கணத்தாக்கு விசை என்பது எதற்கு சமமான அளவாகும்? உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். ஸோ உந்த மாறுபாடுனாலும் கணத்தாக்கு விசைனாலும் ஒன்று தான். அடுத்த கணத்தாக்கு விசையின் அலகு என்ன? கணத்தாக்கு விசையின் அலகு நியூட்டன் செகண்ட். நியூட்டன் செகண்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசை இன்ட்டு நேரம் தான் கணத்தாக்கு விசையோட அலகு. ஸோ விசையோட அலகு வந்து நியூட்டன், நேரத்தோட எஸ்ஐ அலகு செகண்ட், அதான் நியூட்டன் செகண்ட். சரிங்களா? சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு அதிர்வுகளை குறைக்க பயன்படுபவை எவை? சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கணத்தாக்கு அதிர்வுகளை குறைக்க பயன்படுபவை சுருள்வில் அமைப்பு மற்றும் அதிர்வுறிஞ்சி. சுருள்வில் அமைப்பு மற்றும் அதிர்வுறிஞ்சி மூலமாக நம்ம கணத்தாக்கு அதிர்வுகளை குறைக்க முடியும். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்று கூறும் விதி எது? ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு என்று கூறும் விதி நியூட்டனின் மூன்றாம் விதி. நியூட்டனின் மூன்றாம் விதி. 66வது கொஸ்டின், நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு தருக. நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு தருக. பறவை பறத்தல், நீச்சல் வீரர் நீந்துதல், துப்பாக்கியிலிருந்து குண்டு பாய்தல், இந்த மூணுமே நியூட்டனின் மூன்றாம் விதிக்கு எடுத்துக்காட்டு. 67வது கொஸ்டின், புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் டேஷாக இருக்கும். புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். இதை தான் நம்ம வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி என்னன்னு கேட்டாங்கன்னா, புறவிசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். அடுத்து 68வது கொஸ்டின், நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ஆகிய இரண்டு விதியும் பயன்படும் நிகழ்வு எது? நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ஆகிய இரண்டு விதிகளும் பயன்படும் நிகழ்வு ராக்கெட் ஏவுதல். ஸோ ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனோட மூன்றாம் விதியும் பயன்படுது. அது இல்லாமல் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியும் பயன்படுது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையை தகர்த்துவிட்டு செல்லும் போது திசைவேக மதிப்பு உச்ச வேகத்தினை அடையும். அந்த வேகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையை தகர்த்துவிட்டு செல்லும் போது திசைவேக மதிப்பு உச்ச வேகத்தினை அடையும். அந்த வேகத்தின் பெயர் விடுபடு திசைவேகம். விடுபடு திசைவேகம். 70வது கொஸ்டின், நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி F = G m1 m2 / r². G m1 m2 / r² அப்படிங்கிறத நியூட்டனின் ஈர்ப்பியல் விதி. G என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு என்ன? G என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg⁻⁻2. இதான் வந்து ஈர்ப்பியல் மாறிலியோட மதிப்பு, அதாவது G, கேபிட்டல் Gயோட மதிப்பு. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் இருந்து, அதாவது கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர்/வினாடி. 9.8 மீட்டர்/வினாடி. 73வது கொஸ்டின், புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக டேஷ். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக டேஷ் இருக்காதுங்கிறது ஆன்சர். அடுத்து 74வது கொஸ்டின், F = G m m / r². அதாவது F G M m r². இதில் கேபிட்டல் ஆருங்கிறது புவியின் ஆரம். புவியின் ஆரம் என்னன்னா 6378 கிலோமீட்டர். 6378 கிலோமீட்டர் ஆரத்தை கொண்டது தான் நம்ம பூமி. 75வது கொஸ்டின், ஸ்மால் g கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா கேபிட்டல் G m / r². கேபிட்டல் G m / r² தான் ஸ்மால் g கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. 76வது கொஸ்டின், பொருட்களின் அடிப்படை பண்பு மற்றும் பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. பொருட்களின் அடிப்படை பண்பு மற்றும் பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு தான் நிறைன்னு சொல்கிறோம். ஸோ பொருட்களின் அடிப்படை பண்பு என்னன்னு கேட்டாலும் நிறை தான். அதே மாதிரி பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவுன்னு கேட்டாலும் நிறை தான் ஆன்சர் வரும். நிறையின் அலகு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிலோகிராம். பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு. பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் மதிப்பு எடை எனப்படும். எடை.
எடை என்பது டேஷ் அளவு. எடை என்பது வெக்டார் அளவு. வெக்டார் அளவு. எடை எப்போதும் டேஷின் மையத்தை நோக்கி செயல்படும். எடை எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். புவியின் மையத்தை நோக்கி செயல்படக்கூடியதுதான் எடை. எடையின் அலகு. எடையின் அலகு நியூட்டன். எடையின் அலகு நியூட்டன். எடை எதை சார்ந்திருக்கும்? எடை புவியீர்ப்பு முடுக்கத்தினை சார்ந்திருக்கும். எடை புவியீர்ப்பு முடுக்கத்தினை சார்ந்திருக்கும். பொருட்களின் எடை எங்கு அதிகமாக காணப்படும்? பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாக காணப்படும். அதாவது ஒரு பொருளோட எடை துருவ பகுதியில் அதிகமாக காணப்படும். பொருட்களின் எடை எங்கு குறைவாக காணப்படும்? நிலநடுக்கோட்டு பகுதி. ஸோ அதிகமாக காணப்படுறது துருவ பகுதியிலையும், எடை கம்மியாக எங்கே காணப்படும்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாக காணப்படும். நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். 1.625 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர் தான் நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. நிலவில் ஈர்ப்பு முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் டேஷ் மடங்குக்கு சமம். நிலவில் ஈர்ப்பு முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் 0.1654 மடங்குக்கு சமம். 0.1654 மடங்குக்கு சமம். நிறை புவியிலும் நிலவிலும் மாறாது. நிறை புவியிலும் நிலவிலும் மாறாது. நிறைங்கிறது எங்கே போனாலும் மாறாது. ஆனால் எடை புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து மாறும். பிற விசைகளால் எடையில் ஏற்படும் மாற்றம். பிற விசைகளால் எடையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தோற்ற எடை. தோற்ற எடைன்னு சொல்லுவோம். தடையில்லாமல் தானே விழும் நிலையில் பொருளின் எடை என்னவாக இருக்கும்? தடையில்லாமல் தானே விழும் நிலையில் பொருளின் எடை சுழியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம எடையில்லா நிலை அப்படின்னு சொல்லுவோம். எடையில்லா நிலையில் பொருளோட எடை சுழியாக இருக்கும். நமது தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பை எதில் இருக்கும்போது அறியலாம்? அதாவது நமது உடம்போட எடை இழப்பு எடை அதிகரிப்பு இதை எங்கே அறியலான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ராட்டினம், ஊஞ்சல், தொடர்வண்டி இதெல்லாம் இருக்கும்போது நம்மளோட தோற்ற எடை அதிகரிக்கிறது குறையிறத நம்ம உணர முடியும். 91வது கொஸ்டின். விண்வெளியில் விண்வெளி வீரரின் நிலை என்ன? விண்வெளியில் விண்வெளி வீரர் தடையின்றி விழும் நிலை. விண்வெளி வீரர் தடையின்றி விழும் நிலையில் இருப்பாங்க. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பயன்படுவது எது? அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பயன்படுவது பொது ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி. புதிய விண்மீன் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுவது என்ன? புதிய விண்மீன் மற்றும் கோள்களை கண்டறிய பயன்படுவது பொது ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி. விண்மீன்களின் நிறையை அளவிட பயன்படுவது எது? விண்மீன்களின் நிறையை அளவிட பயன்படுவது பொது ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி. புவிதிசை சார்பியக்கத்தை விளக்க பயன்படும் விதி என்ன? புவிதிசை சார்பியக்கத்தை விளக்க பயன்படும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. பொது ஈர்ப்பியல் விதி. விண்பொருட்களின் பாதையை வரையறை செய்ய பயன்படும் விதி என்ன? விண்பொருட்களின் பாதையை வரையறை செய்ய பயன்படும் விதி பொது ஈர்ப்பியல் விதி. இடப்பெயர்வு நிகழ தேவைப்படுவது எது? இடப்பெயர்வு நிகழ தேவைப்படுவது விசை. விசை தான் தேவைப்படும். மகிழ்வுந்தின் வேகத்தினை மாற்ற உதவுவது. அதாவது மகிழ்வுந்துங்கிறது காரோட ஸ்பீடை மாற்ற உதவுறது என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர். ஆக்சிலரேட்டர். 100 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் 98 நியூட்டன். 98 நியூட்டன். ஏன்னா 100 கிலோகிராமை 9.8ஓட மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் எடை. ஸோ எடை 98 நியூட்டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.